இல்ல இப்ப புனித பிம்பத்த பெரியார் ஏத்துக்குவாரா? ஐயோ! நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல. பெரியாருக்கு ஏன் புனித பிம்பத்த கட்டமைக்கிறீங்க? பிரபாகரன் மேல் நீங்க கட்டமைக்கிற பிம்பம் என்ன பிம்பம்? அவர் பிரபாகரன் தலைவர்ன்னு சொல்றாங்க. தமிழர்களின் தலைவர்ன்னு நான் ஒப்புக்கொள்றேன். தலைவர்ன்னு கொண்டாடுறாங்க. குறைகளோட. பெரியார் நான் ஒப்புக்கொள்றேன். குறைகளோட. எப்படி பெரியார் திருக்குறள்ல சொன்னாரோ, திருக்குறள்ல இருக்க எல்லாவற்றையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியது இல்ல. ஆனா பெரும்பான்மையா பார்த்தா, இன்னைக்கு தமிழர்கள் பற்றிக் கொள்ள வேண்டிய நூல் திருக்குறள் தாங்கிறாரு. அதைப் போல பெரியார்ல குறைகள் இருக்கா? இருந்திருக்கலாம். பெரியாரைப் போல பயங்கர தடித்தனமா ஒரு விஷயத்த சொல்ற ஆள் கிடையாது. எத பத்தியும் கவலைப்பட்டதில்ல அவரு. ஆனா அத நிறுவுபவர். ஏன் நான் சொன்னேன்னு பாரு. எதன் காரணமாம் பாரு. இன்னும் நீங்க பெரியாரை புரிந்து கொள்வதற்கு நடுவுல 2 வரி எடுத்தீங்கன்னா பயந்துருவீங்க. இப்படிலாம் ஒரு மனுஷன் பேசுவான் அப்படின்னு. எந்த காலகட்டத்தில், எந்த சூழலில் பேசினாருங்கிறத முழுமையா படிச்சீங்கன்னா தான் புரியும் அந்த 2 வரி ஏன்னு. நீங்க வெறும் 2 வரி படிச்சீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்குமே வந்து கற்பு பற்றியும், அ பெண்களின் சம உரிமை பற்றி அவர் பேசின பேச்ச நடுவுல உருவுனீங்கன்னா பயமா இருக்கும். பொது புத்தியில அச்சமா இருக்கும். ஆனா நீங்க மொத்தமும் படிச்சீங்கன்னு வச்சுக்கங்க, பெண்ணியன் அடிமையான மொத்தத்தையும் படிச்சீங்கன்னா தான், ஓ! இந்த கான்டெக்ஸ்ட்ல இத சொன்னாரா? அப்படிங்கிறது இருக்கும். நீங்க மறுபடியும், மறுபடியும் என்ன செய்ய முயற்சி பண்ணாங்க தெரியுமா அவங்க? பெரியார் என்பவர் இந்த சமூகத்துல சமூக நீதிக்காகவும், பெண் விடுதலைக்காகவும் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்தவர். இது 2ம் வேணான்னு நினைக்கிறவங்க பூரா பெரியார எதிர்த்து பேசுவான். கர்ப்பப்பைய வெட்டி எறிங்கன்னு சொன்னாரு ஏன் பெரியாரு. சொன்னாரு? அதான் சொல்றேன். மேல என்ன? கீழ என்ன? பெரியார் பெரியாரிய பெரியாரியத்தை பெரியார் பேச பின்பற்றுகிற பெண்கள் எல்லாம் வெட்டிட்டாங்களா? பெரியார் ஏன் பே குழந்தை பெத்துக்கலையா? பெரியார் பேசிய காலத்தில் பெண்கள் எத்தன புள்ள பெத்தாங்க? ஒரு 10, 12 பெத்துக்கிட்டு இருப்பாங்க. 12 புள்ள பெத்தோன கர்ப்பப்பை என்ன ஆகும்? என்ன ஆகும்? இறங்கிரும். அதுக்கு பேரு அடி இறங்குதல்னு பேரு. இறங்குனா என்ன ஆகும்னா, பெண்ணுக்கு சிறுநீர அடக்கி வைக்க முடியாது. ஒரு தும்மல் தும்முனா சிறுநீர் வெளியேறிரும். அதுக்கு மருத்துவர்கள் போராடுனாங்க. இந்த கர்ப்பப்பை ஒரு தொந்தரவு. அதனால அத வெட்டி எடுத்துருங்கன்னாரு. புள்ளையே பெத்துக்காத எல்லாரும் 18 வயசுல போய் கர்ப்பப்பை வெட்டி எடுத்துடலாம்னு சொன்னாரு. யாரா மருத்துவர்ட்ட போய் படிச்ச ஆள்ட்ட போய் கேளுங்க அத. நடுவுல உருவுனீங்கன்னா இதான் அர்த்தம் வரும். நடுவுல உருவுனா இதான் அர்த்தம் வரும். இன்னைக்கு டிங்க்ன்னு ஒண்ணு 2026ல டிங்க்ன்னு ஒரு சமூகம் இருக்குல்ல. டபுள் இன்கம் நோ கிட்ஸ்ன்னு. என்ன பேசுது இந்த சமூகம்? அந்த இளைஞர்கள் என்ன பேசுறாங்க? புள்ள பெத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு சாரார் அது அவசியம் இல்லன்னு சொல்ற ஒரு புது சாரார் உருவாயிட்டான். அதைப் போல ஒரு சாராருக்கு ஒரு கருத்த ஒருத்தர் 100 வருஷம் முன்னாடி ஒருத்தர் சொல்றாரு. பொதுவுல சமையல். எல்லாம் வேல பாருங்க, அங்க சாப்பிடுங்க. மிக குறைந்த விலையில் சமையல். இத பெரியார் 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. வீட்ல சமைக்காதீங்க. 4 வீதிக்கு ஒரு சமையல் கூட ஏற்படுத்துங்க. அங்க சமைங்க. ஒருத்தர் சமைக்கட்டும். மத்த பெண்கள் எல்லாமே அங்க சாப்பிடுங்க. அடுப்படியிலே வெந்து சாகுறீங்களேன்னாரு. இத லீ குவான் யூ சொன்னா உங்களுக்கு ஓவியமா இருக்கு. அத லீ குவான் யூ சொன்னதுக்கு 50 வருஷம் முன்னாடி பெரியார் சொன்னா உங்களுக்கு வந்து அது பிற்போக்குத்தனமா இருக்குமா?